சிவப்பு அவல் பாயாசம் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். பால் 1 லிட்டர், கருப்பட்டி 2 வெட்டு எடுத்து பாகு வச்சு வச்சுருக்கேன். அவல் 200 கிராம், முந்திரி பருப்பு 10, திராட்சை ஒரு 25, ஏலக்காய் 5, நெய் 3 டீஸ்பூன். முதல்ல அடுப்பில் ஒரு வடைச்சட்டி வச்சுக்கலாம். அதில் 1 டீஸ்பூன் நெய் ஊற்றி அவலை நல்லா வறுத்து எடுத்துடலாம். அவல் நல்லா வறுத்த உடனே நம்ம எடுத்து கையில் உடைச்சி பார்த்தோன்னா நல்லா உடையும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துடலாம். அவல் வறுத்தாச்சு. இப்போ நம்ம அடுப்பில் ஒரு அகலமான பாத்திரத்தை வச்சுக்கணும். அதில் 1 லிட்டர் பாலையும் ஆட் பண்ணுறேன். பால் நல்லா கொதிக்கட்டும். பால் கொதிச்சிச்சு. இப்போ நான் அவலை ஆட் பண்ணுறேன். அவல் ஒரு 1/4 மணி நேரம் வேகணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு அடுப்பை சிம் பண்ணி வச்சிட்டோம்னா அந்த பால்லையே அவல் வேகட்டும். ஒரு 1/4 மணி நேரம் வேகணும். சிம் பண்ணிட்டேன். பாருங்கள், 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா அவல் வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கருப்பட்டி பாகை ஆட் பண்ணுறேன். அதாவது 2 வெட்டு எடுத்து நான் பாகை எடுத்து வச்சுருக்கேன். நமக்கு பாதி அளவு நான் ஊற்றியிருக்கேன். இல்லை உங்களுக்கு இனிப்பு அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதனால் நம்ம ஏற்கனவே பாகு வச்சுட்டு நம்ம ஊற்றினோன்னா பால் கெட்டு போகாது, பிரிஞ்சு போகாது. நான் ஏற்கனவே பாகு வச்சு ஆற வச்சுட்டேன். அதை நான் ஆட் பண்ணிட்டேன். ஊற்றின உடனே நம்ம ஏலக்காய் பொடி போட்டு இறக்கிடலாம். அதுக்கப்புறம் நெய் ஊற்றி 1 டீஸ்பூன் நெய் ஊற்றி தேங்காயை வறுத்து கொட்டிடலாம். இது ஆப்ஷனல் தான். வேணும்னா வறுத்துக்கலாம், இல்லைன்னா நம்ம முந்திரி திராட்சை மட்டும் வறுத்து போட்டால் போதும். நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு நம்ம அதோட ஆட் பண்ணிடலாம். நம்ம அவளோட சேர்த்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நான் தேங்காய் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு முந்திரியும் திராட்சையும் வறுத்து கொட்டிடலாம். பாயாசம் ரெடி ஆயிடும். முந்திரி பருப்பு வறுபட்ட உடனே கடைசியில் நம்ம திராட்சையை ஆட் பண்ணி இது வறுபட்ட உடனே நம்ம ஆட் பண்ணிடலாம் பாயாசத்தில்.
வறுத்தாச்சு. இப்போ ஆட் பண்ணிட்டேன். பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம கிருஷ்ண ஜெயந்திக்கு நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு நம்ம செஞ்சுக்கலாம். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. சுவையான சிவப்பு அவல் பாயாசம் ரெடி.